வச்சு ரெண்டு கொடுத்துரும் சட்டை நேரம் மாதிரி இது சேனல் காடி வாங்க அப்போ இந்த ஃபோன் தான் அன்னைக்கு மட்டும் பண்ணேன் கால் மட்டும் அந்த சார் நான் படிக்கும்போது தேசிய வந்து நான் மால போயிடனா யாருக்கு என்ன ஏன் மனிதனே எதனால் எனக்கு நான் திங்கள் தடை முடியோ எங்க ஐஸ் வேணா சாப்பிடுவாங்க கிளியரா தெரியுது எனக்கு அருள் காட்சி தருமோ நான் வீட்டில் போனேன் எனக்கு தெரியாது நான் யாருக்கு பிள்ளையாக வளர்ந்தவன் ஏன் இருந்தாலும் எனக்கு நாடகத்துக்கு ஆள வருது கூட இல்ல ஆடி போயிருக்கா பிரியாணிச்சியா சாவுங்க தெரியல யார் சொல்லி இந்த பணிகளை உயிர வந்தால் ஜீவன் எங்கே எங்கே என்று துடைத்து வருகிறானே என்ன நடக்குது பார்ப்போம். அங்கே நின்று வச்சுட்டாங்க இங்க வந்தா நல்ல தெரியும் தெரியல அவங்க தெரியுது
நைட்டு ஃபுல்லாக ஓடிங்க கிடக்குது அப்படியே சார்ஜ் போட்டுருவாங்க அப்படியே பவர் பேங்க் போட்டுருவாங்க செம்ம சூடாகும் அதெல்லாம் லைவ் போட்டு செம்ம சூடாகும் அது டேட்டாவும் ஆகும் நிறைய வெற்றி தொழிற்கணிக்க முடியாது யார் யாருடைய உயிர் எங்க இருக்கிறது சொல்லி தண்டை செய்தால் மட்டுமே வெற்றி தொழில் தெரியும் சொல்லணும் உலகமே என்னை கெட்டவன் உள்ள மாதிரி முடிச்சதுக்கு அடுத்து ஏமாத்தின்றான்னு பேசுகிறான். ஆமா என் உயிர்களை நானே முதல்ல சொல்லுறேன். உத்திருக்கிற இடத்த சொல்றோம் சார் ஆன்மம் வந்துக்கிறாரு. மாமா ஒரு கையை தூங்கினா ஒரு கை கிளம்பிக்கிறான். அவன் நம்ம மாட்டலாம் இப்ப பாரு ஆதாயம் தலையில கேது ஆகாயம் சாட்சியாக இந்த தேவாதி சாட்சியாக என்னுடைய தந்தையார் பாண்டமலா சாட்சியாக என்னுடைய தாயார் குந்தியவனுடைய சாட்சியாக என்னுடைய அண்ணா உலக போட்டு உத்தமர் தர்மருடைய சாட்சியாக சாட்சாதி எம்பெருமான் மாயவன் எம்பெருமான் மாமா சாட்சியாக என்னுடைய உயிராகப்பட்டது இந்த சிறப்பில் இருக்குதுடா. எல்லாரும் தலை சத்தினாக்கா ரெண்டு பேருக்கு முசுறு ஒரே சரி மாமா சொல்லியாச்சு. இரண்டு பேரும் உயிரினை சொல்லியிருக்கிறீர்கள். யார் வந்து யார் முதலில் அடிப்பது? இதுல வேற பிரச்சனை இல்ல. யாரு யார முதல்ல அடிக்கிறது? இங்க உக்காந்துக்கிறவங்களா இந்த வெயின்னு கிடக்குறாங்களா? அதனால என்னையே முதல்ல அடிக்கட்டும். அப்படியா? என்ன அடிச்சுட்டு நான் செத்த பின்னாடி நாட்டு ஆளட்டும். சொல்லியிருக்கின்றார் என்னை முதலில் அடித்து இந்த நாட்டை பாண்டவர்கள் ஆளட்டும் என்று சொல்லியிருக்கிறார். முதலில் துரியோதனனை அடி. செங்குத்தி
அந்த துரியோதன அடிச்சு மடிச்சு நேரம் செத்து போயிட்டு எப்படி மாமா உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அப்படி ஒரு அடி அடிச்சிருக்கிறது இந்த துரியோதனன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஆமா, ஏன்னா அந்த காலத்துல பாட்டி மரம் வாசல்ல உட்கார கதை சொல்ல சேர பண்ணவும் நல்லா தூங்குவாங்க. இப்ப யாரும் கதை சொல்றது ஆள் கிடையாது. டிவி மேல தான் கதை சொல்றத பார்த்து ஆடுறாங்க நம்மளாம். ஆமா, சரி. இருந்தாலும் நீ அடித்தாடி எப்படி இருக்கிறது தெரியுமா? அதாவது இந்த ஊர்ல ரொம்ப வருஷமா மழை இல்லை. ஆனா மழை வந்து 6 நாள் மழை நினைச்சு போச்சு. அது வேற விஷயம் இல்லையா? அப்படி மழை இல்லாத போது தொடர்ந்து மழை பெய்ஞ்சா மட்டும் ஒரு விவசாயி வந்து நிலத்தை உழுது பயிர் செய்ய முடியும். ஏன் கதைக்கு ஓங்கத்துல கதை எதுவும் இருக்கிறது? என்ன அடிச்சு நீ எதை சாதிக்க போற? எனக்கு பின்னாடியே இருக்கிற பழக்கமே கிடையாதுடா. கொஞ்சம் கோபம் வரும், ஆனா வந்து நீதியான கோபம் தான் வரும். உன்னை நான் முதல்ல அடிக்கிறேன், சரி மன்னிச்சு. அப்படி இந்த மழை பெய்ஞ்சாதான் ஒரு விவசாயி அப்படி தொடர்ந்து ஓட்டாப்பட்டதான் காடு கலப்பெல்லாம் நல்லா இருக்கும். கலப்பு இருக்கிறது காடு இல்லை. தொடர்ந்து இப்ப மழை நல்லா பெஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு விவசாயி என்ன பண்ணாரு? ஆச்சாரியை தேடி போறாரு. எதுக்கு? காடு ஒரு காடு இல்லை. அப்படி காடு வச்சு போகும்போது அந்த ஆச்சாரி ஊர்ல இல்ல, வீட்டுல இல்ல. அவர் ஏதோ வெளியூருக்கு ஊருக்கு போயிருக்கிறார். அவர் 5 வச்ச பைப் இல்லைங்கிறான். அப்ப போய் இந்த விவசாயி கேட்கிறாரு, தன்னே எங்க உங்க அப்பா கேட்கும் போது அவரு ஊருக்கு போயிருக்கிறாருப்பா, வரத்துக்கு சாயங்காலம் ஆகும் சொல்லிக்கிறான். ஏன் பேசி குறையுது? அந்த அடிக்கு 6 நாள் நான் இல்லை. யாரும் அடிக்கவும் மாட்டேன், யார் கையில் அடி வாங்கவும் மாட்டேன். அப்பேற்பட்ட ஒரு ஆள் நான் இல்லையா? சரி, அப்படி அந்த விவசாயி வந்து அந்த 5 வயசு பெயரை கேட்கும் போது அப்பா ஊர்ல இல்ல, வரது கொஞ்சம் நேரம் வளர்த்துருக்கிறார். சரி ஐயா, என்ன காரணத்து வந்துக்கிறீங்க? சரி, உங்க அப்பா இருந்திருந்தா கார் அடிச்சு போது வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயா எனக்கு கார் அடிக்க தெரியும், நான் அடிச்சு கொடுத்தேன் சொல்லி அந்த 5 வயசு சொல்லுகிறார் விவசாயி. சரி, அடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அடிச்சு கொடுத்த காரு வாங்கிட்டு நேரம் வராது வீட்டுக்கு. அப்ப ஊருக்கு அந்த ஆச்சாரி அவங்க வீட்டுக்கு வராரு, குடிக்க வராரு. வரும்போது சும்மா வருவார், சொரைக்காய் எடுத்துட்டு வராரு. சொரைக்காயை எடுத்து தோல் மேல சுமந்து வராரு. ஆமா, எடுத்து தோல் மேல சுமந்து வராரு, வேக வேகமா வராரு. அப்படி போகிறவரே 2 பேரும் சந்திக்கிறாங்க. ஏன்னா ஒட்டிக்கு தானே போகணும். ஐயா, நான் ஊர்ல வீட்டுல நேரத்தில் வந்திருக்கிறீங்களே, எங்க போய் வரீங்க? இப்பதான் மழை பெஞ்சிருக்குது, கலப்பு இருக்குது, கார் இல்ல. கார் அடிச்சு போல வந்தேன், நீங்க வீட்டுல இல்ல. உங்க பகை இந்த கார் அடிச்சு கொடுத்தா நல்லா இருக்குதா பாருன்னு சொல்லி அந்த விவசாயி ஆச்சரியம் காட்டினார். அப்பதான் தொழில் போட்டு போறாம, என்னதான் அப்ப மகனாக இருந்தால் தொழில் வந்து இல்லையா, கண்ணவிட மகன் மேல வந்து வர அந்த பொறாம அப்படி வந்துருச்சு. அதனால அந்த ஆச்சாரி சொல்றாரு, ஐயா இந்த கார் இந்த கையாச்சு கொடுத்தது சரியில்லை, கொஞ்சம் கோடையா இருக்குது, அதெல்லாம் கிளியரா இருக்கு, அதனால கொஞ்சம் கொடுங்க, நான் தட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குவாலிட்டி அந்த காரை வாங்கி கீழே வச்சு அவர் எங்க நேரத்துல சொரக்காய் 2 தட்டு விவசாயி கிட்ட ஆச்சாரி காரை கொடுக்கிறாரு. இவர் ஆச்சாரி எடுத்துட்டு போறாரு. ஆமா, ஏர் ஓட்டுறதுக்கு. ஏன் சொரக்காயில காரே அடிச்சா காரு நிமிருமா? நிமிருமா? யாருவா? நல்ல கேள்வி நீ கேட்கிற. சொரக்காயில இரும்பு காரை அடிச்சா அது நேராகமா வந்திருக்கிறது. அந்த மாதிரி நீ அடிச்ச அடி இந்த கார் மாதிரி சொரக்காய் எடுத்து கார் மாதிரி இருக்கிறாங்கப்பா. புரியல? என்ன பண்ண நீ? புரியல? நிக்கிறவரையாரு மயிரே சாவும். நான் இந்த கதை யாருக்கு தெரியுமா? மயக்கம் போட்டுருக்கோ உனக்குதான் இந்த கதை.
அவன் எப்படி சொல்ல போற மாதிரி நான் பொய்யா ஊருமே துரிய இந்த குருவின் ஆழத்துல தெரியும் பொய்யா ஊருமே தன்னுரிய பொய்யா ஊருமே தன்னுரிய இந்த உங்களுடைய அளவுல தெரியும் பொய்யா ஊருமே தன்னுரிய நான் பிறந்ததும் பொய்ய நான் வள சீமனை நான் அடிப்பேன் ஆமா அவனை மன்னிப்பேன் ஆமா இந்த உலகத்தில் உணவனை மண்ணு எனது கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் மண்ணுக்காக இருந்தவன் மண்ணு எனக்கு இருந்தது வைராக்கியம் ஒரே எண்ணம் பரமா வண்டி சோறு தலைவட்டு அந்த பாவியாகப்பட்ட துரியராக என்னுடைய மன்னவரை தலைமையில் அடித்து அடித்திருக்கிறானே மன்னவரை உயிரை காப்பாற்ற வேண்டும் அண்ணா அடித்தனும் உங்களுடைய உணவன் தலைகளை இவருடைய தலைகளை கவலை வைத்தார் மயக்கம் இருக்கிறார் நிலவில் தலைகளை தண்ணீரை தெளித்தால் மயக்கம் தெளிந்துவிடும் கங்கா தலைமை அடித்தான் அதாவது கங்கா கொடுத்த சாபம் வேறு பெரிய விமர்சனா என்னை காட்டியது போடாமல் தலைமையில் அடித்து விட்டாய் சரியான நேரத்தில் குறிச்சந்திரர்கள் இந்த சாபங்க நேரம் தலைவரின் சிறப்பிடி இந்த சாபம் கங்காதேவி கொடுத்த சாபம் இங்கே நேர்ந்தது அது ஏறாமல் காத்திருக்கின்றேன் சாவு நெருங்கினா கொடுத்தா ரொம்ப அழகா ஆனா சாவர்னு தெரிஞ்சுக்கினே சாவரம் நான் வரனாயா எவ்வளவு தில்லான ஆளு யாருன்னா இங்க சாவரானு அரை மணி நேரத்துல மயிரை கூட நிக்க மாட்டாங்க வீட்டுக்கு சுத்த வச்சு கால வச்சுட்டு ஓடுவாங்க ஆனா எரி ஒருவனே நாடாளனோ என் எண்ணமே மண்ணுதான் மண்ணுக்குனே பிறந்தவன் செத்தாலி என் பேரை சொல்லணும் துரியோதனன் வாழ்ந்தான் மறைந்தான் வாயாயோ ஆனா ஒரே எண்ணத்துல சாவரம் பாத்தியா எப்பயுமே மண்ணு தான் காசு கொடுத்தா மாறிக்கிறோம்ல நான் அப்பெல்லாம் ஓட்டு போட்டா எத்தனை பொம்மநாட்டி வேறதா போறது தெரியுமா அங்க 500 வாங்கிக்கிறது அங்கேயும் 500 வாங்கிக்கிறது சாப்பாடு அஞ்சு பேர் ஐயாக்கா ஆமா யாரு அண்ணா தண்ணியை பார்த்து நான் கெஞ்சினேன் அண்ணா ஆமா ஆகட்டும் வாடா 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 பேசுனா வாடா தேங்காய் பழமெல்லாம் நம்பா நல்லா இரு பாய் பாய் டாட்டா எல்லாருக்கும் வச்சா
இவன் சிரிச்சு யாரும் உயிரோட வந்ததில்ல சத்தியமா. இப்ப எனக்கு மூச்சு பின்னாடி வந்து சிரிச்சானா மசுரை கூட ஒரே நிமிஷம் கூட நான் நிற்க மாட்டேன். அவனை இன்னும் சிரிச்சுட்டே எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். எதே சொன்னாலும் செய்யறாங்க நம்ம ஆளுங்க மட்டும்தான். சாவரத்துக்கு போறேன் ஜோரா கை தட்டு என்ன அழகா கை தட்டுங்க பையா. சரி போயிட்டு வரோம் எல்லாருக்குன்றா. போயிட்டு வா. வெளியூருக்காக போறோம் நான் நாளைக்கு வந்துடுறேன். சாவரத்துக்கு போறோம் கை தட்டி. சரி சிரித்த முகத்தோடு யாரும் அழாதீங்கயா அழாதீங்க. யாரும் ஏமா அழகுக்கு போனா செத்தனா சிரிச்சுனே வைக்கணும். 2 கிலோ கறித்துன்னு கிழக்கா பையா மண்டை உடஞ்சிச்சிய மூடி இருக்கு. அப்படி அது மேலே நான் சாவத்துக்கு ரெடியா யமங்கன்னு கரெக்டாக வந்துருச்சா? இப்போ ராகு காலமா இது செத்தா தான் நல்லா இருக்கும். அப்ப செத்துற வேண்டியதுதான். முன்ன வார்த்தை சிரிச்சா இப்ப நாய் குறுக்கா வந்துருச்சு. நாமும் எனக்கு ரொம்ப கிளியாத்தான் சாவறதுக்காகவே வாரம்டா நானு. ஆனா உண்மையாட்டமா எட்டான்னு அவங்க மாட்டி போட்டான்னு என்ன பண்ண அந்த ஜீவனோட ஏற்பட்டனால் உயிர் போக நிலையில் இருக்கிறது. ஆனா நீ நேரத்தில் வந்திருக்கிறாய் நண்பா, எதற்காக வந்தால் எனக்கு வீரரை கொடுத்ததனால் 5 பாடல்களை தடையை வெட்டி சொல்கிறேன். ஆமா ஜெயில் இருக்கிறியா ஒரே வெட்டி வெட்டி வந்துடுற உத்திரம் கூட எனக்கு தாமலம் நந்தனை உண்டானோ
ஆண்டவர் சிரத்தை அறுத்து வருகிறேன் என்று சொல்கிறாயே, என்னால் செய்ய முடியாது, என் தம்பிமார்கள் செய்ய முடியாதது. நான் சென்று வருகிறேன். எனக்கு தாம்பலம் கொடுத்து அனுப்பி வெற்றியை தருகிறேன். தாம்பலம் தருகிறேன். அந்த பாண்டவர் சிரத்தை அறுத்துவா போ. பம்பக்காரன் அப்படி வரணும். முன்னாடி காமிச்சு பாண்டவர் சிரத்தை அறுத்து விட்டாயா? என்னால் செய்ய முடியாது, சிறிது நேரத்தில் செஞ்சு விட்டாயே. அவன் சிரத்தை கையில் கூட பார்த்தோம். நியமனா அர்ஜுனனா அடே பாதி குதிரை மூஞ்சா நாசமா போன தாயடி அம்மா அவனே. பாண்டவர் சிரத்தை அறுத்தவா என்றால் பஞ்ச பாண்டவர்கள் நீர் அழித்து விட்டாயா? குதிரை மூஞ்சா நான் இறக்கும் போது என்ன என்ன நேரப்பாரு என்று நினைத்திருந்தேன். தம்மையாகிய துரியோதனன் படைகள் சொல்லக்கிற நடைகள உயிர் போக நிலையில் இருக்கின்றான். இப்போது 6 முதல் 5 சொல்லக்கிற இன்று வரை உங்களுக்கு துணையாக இருந்த காட்டுவதற்கும் கடவுள் நானே, உங்களுக்கு தாய் மாமனம் நானே. இன்று நாளையே நான் 3வது முறையாக துரியோதனிடத்தில் நாடு கேட்க போறேன். உங்களுக்குரிய பிரதி பாகத்தை நான் வாங்கி கொடுக்கிறேன். புறப்பட்டுமா? ஆண்டவருடைய சின்ன மாமனார் கண்ணன் மாமன் வந்திருக்கின்றேன். என்ன தெரியா? ஒரு வேலை எல்லாமே நடந்துட்டு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிற பத்தியா? இந்த எதுக்கு ஆளாக்கிறதா நான் காரணமா? ஆதி நாளையில நீ கூட்டுதான் கொடுத்துருக்கு. ஆனா என் உசுருக்கு நேரத்தை காட்சி கொடுத்து பத்தியா? முடித்தவுடனே பெருந்தவம்மையார் இந்த தலையில வருவாங்க. துரியோதனுடைய மனைவி. அப்படி வந்தவுடனே அந்த அம்மையார் அந்த தொடப்பம் என்பதில் வந்து அது கொடுப்பாங்க. ஏன்னா தலைமையில வச்சிருப்பாங்க. ரொம்ப சிறப்பானது அது மட்டும்தான் குருசத்திரத்துல. அப்படின்னா அந்த அம்மையார் தலைமையில வைக்கிறாங்கன்னு நினைக்கூடாது, கேட்டு வாங்குவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் உங்களால் முடிந்தால் காணிக்க செலுத்துங்கள். அந்த அம்மையார் வந்தவுடனே ஒரு குடம் தண்ணி ஊற்றி போட்டு வழிவெல்லாம் எடுத்து பெண்கள் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பணியாறு கேட்டுக்கொள்கின்றோம். மகராஜா செத்து காசு ஆகிட்டு மகராஜா மகராஜா இருபது மகராஜா செத்து காசு வாங்க. இப்போது பாண்டவ அம்மையாருக்கு கூந்தல் பிடிக்கப்படுகிறது. அனைவர்களும்
கூந்தல் முடிக்கின்ற போது கையண்டு கூந்தல் முடிக்கல கூந்தல் முடிக்கல பிறந்தவா கூந்தல் முடிக்கல கூட்டு போட அமையா இருக்கணும். கொடுங்கண்ணா வீட்டு கண்ணாடி எண்ணெய் இங்கே குடத்தில் தண்ணி இருக்கிறது. பிறந்தர் அம்மையார் உள்ள வந்தவுடன் அந்த அம்மையாருக்கு செய்ய வேண்டிய சாங்கியங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். எல்லோரும் தொடக்கத்தில் மேலே அந்த பரிகாரத்தை வாங்கிக் கொண்டு அந்த அம்மையாருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுத்து அந்த இறுதி சடங்கு என்று சொல்லக்கூடிய விருதுடைய படுகளை முடிய அனைவர்களும் இருந்து சிறப்பாக கண்டு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக் கொள்கின்றோம். பெருந்தருவாமல்லாம் அப்படி சுற்றி எல்லாம் ஆண்டு வைத்த தமிழமான இந்த முடிக்க முடியாது கண்ணே ஒருத்தர் தான் அவங்க பாஞ்சாலி மாதிரியா 2 பேர் குட்டி அதான் சின்னது சொல்லக்கூடிய துரியோதனன் படைகளை பூமியிலே மடிந்திருக்கிறான் கண்ணே அவனுடைய பகிரமே எடுத்து தீப்பாக அந்த பக்க பொருளை எடுத்து ஒதுக்கு போவாக உதயத்தையும் உதிரத்தை நிறுத்தி தைலமுகம் இன்னையோகம் வைத்து தீப்பாக சீனிவகம் நிறுத்தி இந்த ஆலையிலே உனக்கு கூண்டலை கொடுத்திருக்கின்றேன் இல்லையா? அப்படி கூண்டலை கொடுத்திருந்த கொஞ்சம்
இந்த உலக நியதி என்ன தெரியுமா? உலக உயிர்களுக்கு எல்லாம் பார்த்தால் மாடு உண்டு, கன்று உண்டு, மக்கள் உண்டு என்று வாழ்ந்திருந்த மனிதா விம்மி எழுத மனைவி வீதியோடு நின்று விட்டார். சுமந்து வந்த குற்றம் உடலையோடு திரும்பி விட்டனார்கள். இப்போது உனக்கு பேர் எங்கே, பெரிய தனம் எங்கே, ஊர் எங்கே, உறவெங்கே? நீ எரிந்து விட்ட சாம்பல். முடி சார்ந்த மன்னர் ஒரு நாளைக்கு பிடி சாம்பல் ஆவது உறுதி. இந்த தத்துவம் எங்கிருந்து வந்ததானா? துணியின் முடி சார்ந்த மன்னன் இந்த நாளில் பிடி சாம்பல் ஆகிவிட்டார். இதுதான் உலக தத்துவம். இவ்வாறு வாழ்ந்து எல்லோரும் இந்த என்ன நாடு எடுத்து புனிதமான இடத்துக்கு